28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசில் தங்கியிருக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அதிக ஆசீர்வாதத்தை சந்ததிக்கும் ஆசீர்வாதம் வேணும். உனக்கும் ஆசீர்வாதம் வேணும்னா நல்ல கவனமா கேளுங்க. ஒரு சந்ததிக்கு வேணும், உனக்கு வேணும், உன் பிள்ளைகளுக்கு வேணும் ஆசீர்வாதம் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்கும்னு சொன்னா நீனு உபவாசிக்கணும். உன் பிள்ளைகளை உபவாசிக்கணும். நீனு கர்த்தரை தேடணும், உன் பிள்ளைகளும் கர்த்தரை தேடணும். எல்லா கர்த்தரை தேடினாத்தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒருவேளை நீ மாத்திரம் தேடி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. உன் பிள்ளைங்க மாத்திரம் தேடி ஆசீர்வாதத்தை உனக்கு சுதந்திரித்து தர முடியாது. நீ மாத்திரம் தேடி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து தர முடியாது. மற்ற ஜனங்க குடும்பம் சேர்ந்து ஜெபிச்சு உனக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து தர முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீயும் உன் குடும்பமும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா நீனும் ஜெபம் பண்ணு, நீனும் உபவாசித்து, நீனும் கர்த்தரை தேடி, நீயும் பெற்றுக்கொள், உன் பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஜாதி, உன் சுதந்திரம், ஒரு குடும்பம், உன் பிள்ளைங்க, சொந்த பந்தங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்துல செபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அனைவரும் கர்த்தரை தேடுற பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். அப்ப ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ உன் பிள்ளைகளும் சுதந்திரிக்கணும்னா நம்ம தேவனுடைய சமூகத்துல நிற்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானோட பேசுற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். டிவியில பேசுற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. செல்போன்ல பேசுற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற பிள்ளைகளா இருக்கக்கூடாது. தேவனோட பேசுற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனோட பேசுற பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கால பொழுதுல சொல்றார், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதமும் நன்மைக்கு மேல நன்மையும் ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கிறோ அதே ஆசீர்வாதத்தோடு உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உன் எல்லைகளை பெருக பண்ணி உன்னை திருப்திப்படுத்தி உன் மனசு எங்கெங்க நோகிச்சோ, உன் மனசு எங்கெங்க உடைஞ்சிச்சோ எல்லா இடத்துலையும் உடஞ்ச இடத்துல எல்லா இடத்துலையும் நான் நின்று பார்த்துட்டே இனி உனக்கு அந்த ஆசீர்வாதம்